இதுதான் ஃபிப்டிக் நிறுவனம். புதுவை அரசால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தார வார்க்கப்பட்டவை. இவை காரைக்கால் மாவட்டம் கோலகம் கிராமத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவை முழுக்க விவசாயம் செய்யப்பட்ட நிலம். புதிய தொழில் நிறுவனங்கள் வரும். உங்கள் கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை அதிகமாக கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டுகள் பல கடந்துவிட்டது. இன்று வரை இந்த கிராமத்தில் உள்ள ஒரு பிள்ளைகளுக்கு கூட வேலை கிடைக்கவில்லை என்பதுதான் வேதனை. உணவுப் பொருள் மதிப்பு கூட்டுதல் தயாரிப்பு விற்பனை செய்ய குறு நிறுவனங்கள் தொடங்க ஒரு அரிய வாய்ப்பு என்றார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. சோலார் பிளான்ட், குளோரைடு தொழிற்சாலை என்று மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத தொழிற்சாலை வந்ததுதான் மிச்சம். ஒரு இளைஞர்களுக்கு கூட வேலை கிடைக்கவில்லை என்பதுதான் வேதனை. அந்த பகுதி மக்கள், நாங்கள் விவசாயம் செய்யும் போது கூட இந்த வேலை இல்லாத பிரச்சனை வந்தது கிடையாது என்று அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றார்கள். அவர்களின் கோரிக்கையாக தொழில் நிறுவனங்களை அகற்றி ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணைகளை உருவாக்கி எங்கள் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு வேலை வேண்டும் என்பது கோலகம் கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதை புதுச்சேரி அரசாங்கம் கண்டுகொள்ளுமா, இல்லை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு விவசாய நிலங்கள் தார வார்க்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நன்றி.